into the world the Lord is come. Let earth receive her King. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்கிறது தக்கலை சிஎஸ்சி சர்ச். இந்த தக்கலை எங்கே இருக்குதுன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. தக்கலை கிறிஸ்து சபையானது நெய்யூரை சார்ந்த காலம் சென்ற டாக்டர் ஜேம்ஸ் அவர்களால் 1895ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது. அவருடைய ஊழியங்கள் வசதியான வீடுகளில் ஆரம்பிக்கப்பட்டு மிகவும் வளர்ச்சி அடைந்து திருச்சபைகளாக மாறின. அவர் ஸ்தாபித்த 7 சபைகளில் தக்கலை கிறிஸ்து சபையும் ஒன்றாகும். ஆலயங்களில் வார நாட்களில் பள்ளிக்கூடங்கள் நடத்தவும் ஓய்வு நாட்களில் ஆராதனை நடத்தவும் உபதேசிமார்களை நியமித்து கண்காணித்து வந்தார். தக்கலையில் ஊழிய வேலையை ஆரம்பித்த போது திருமதி பொருளாயி பொருத்தீயுடையாள் என்ற பெண்மணி ஆலயம் கட்டுவதற்காக தனது நிலத்தில் ஒரு பகுதியை கொடுத்து உதவினார்கள். அந்த இடத்தில் 1895ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஓலை கூரையை கொண்ட ஆலயம் ஒன்று கட்டப்பட்டு திரு வேதநாயகம் என்பவர் முதல் உபதேசியராகவும் உபாத்தியாயர் ஆகவும் நியமிக்கப்பட்டார். அன்று காலஞ்சென்ற திரு யோசேப்பு டீக்கனாருடைய பாட்டியாகிய பொருளாயி பொருத்தீயுடையாள் குடும்பமும் காலஞ்சென்ற திரு பி முத்தையா டீக்கனார் அவர்கள் பாட்டா ஜெபஞான உபாத்தியாயர் குடும்பமும் முதல் அங்கத்தினர்களாயிருந்தனர். சபை வளர்ந்து வரவே 1901ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் நாள் ஆலய ஸ்தாபகரான டாக்டர் ஜேம்ஸ் அவர்கள் தமது 48 வயதில் மறுமைக்குள் பிரவேசித்தார். அவரது மறைவுக்கு பின் அவரது பிள்ளைகளில் டாக்டர் தாமஸ் ஜேம்ஸ் அவர்கள் தக்கலை சபையின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். தந்தையாரை போலவே இவரும் மருத்துவ பணியோடு சபை காரியங்களையும் கண்காணித்து வந்தார்கள். வாழ்நாள் முழுவதும் திருமணமாகாமலேயே இருந்த அன்னார் ஆலயத்தின் வளர்ச்சிக்காக பெரிதும் பாடுபட்டார்கள். அன்னாருக்கு உதவியாக அவரது இளைய சகோதரர் திரு குணமதி ஜேம்ஸ் அவர்களும் செயல்பட்டு வந்தார்கள். 1934ஆம் ஆண்டு ஆலயத்தை தொட்டு மேற்கு உள்ள பூமி வாங்கி சேர்த்து கொள்ளப்பட்டது. அத்துடன் 12/11/1961 ஆலய விளாகத்தில் கிழக்கு பக்கம் 2 சென்ட் பூமி காலம் சென்ற திரு ஜே வேதமணி வக்கீல் அவர்களால் இனாமாக வழங்கப்பட்டு சேர்த்து கொள்ளப்பட்டது. புதிய ஆலயம். இந்த திருச்சபை தக்கலை பட்டணத்தில் அமைந்துள்ளதால் அநேக கிறிஸ்தவர்கள் இங்கு தங்கி இந்த சபையின் ஆராதனையில் கலந்து சபையின் வளர்ச்சிக்கு எல்லா நிலையிலும் உதவி செய்து வருகிறார்கள். ஆலயத்தில் ஆராதிப்பவர்களுக்கு போதிய இடம் இல்லாததால் ஆலயம் பெரிதுபடுத்த தேவை ஏற்பட்டது. ஆலயம் அமைந்துள்ள பூமியை டாக்டர் ஜேம்ஸ் அவர்களின் இளைய மகன் திரு குணபதி ஜேம்ஸ் அவர்கள் சிஎஸ்சி அத்தியட்சாதினத்திற்கு 14/11/1977 மனமுவந்து எழுதி கொடுத்தார். புதிய ஆலயத்திற்கு 29/1/1978 அன்று பேராய உயர்மறை திரு செல்வமணி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு 24/12/1982 அன்று பேராயர் உயர்மறை திரு ஜி கிறிஸ்துதாஸ் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஆலயத்தின் முன்பக்கத்தை விரிவுபடுத்தி மணிக்கூண்டு எழுப்பும் தீர்மானத்தின்படி முன்பக்கத்தில் 20 அடி நீளம் கொண்டதும் உட்புறத்தில் 10 அடி அகலம் கொண்டதுமான மாடியுடன் மணிக்கூண்டு கட்டுவதற்குரிய பணியும் சேர்த்து அதற்கான அடிக்கல் 16/10/1994 அன்று உயர் மறை திரு பேராயர் ஜி கிறிஸ்துதாஸ் அவர்களால் நாட்டப்பட்டு விரிவாக்க பணி ஆரம்பமானது. ஆண்டவருடைய பேரருளால் 29/10/1995 அன்று விரிவாக்கப்பட்ட பகுதி உயர் மறை திரு ஜி கிறிஸ்துதாஸ் அவர்களால் அர்ப்பணிக்கப்பட்டது.
இதுவரை தக்கலை சிஎஸ்ஐ சர்ச்சுடைய ஹிஸ்ட்ரியை கேட்டீங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு சர்ச்சுடைய ஹிஸ்ட்ரியை கேட்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.